சோ நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அப்ப மேட்ச் போறதுக்கு நீங்க கட்டாயமா ட்ரைனிங் எடுக்கணும். நம்ம பிவிஎஸ் ப்ரோ நடத்தின டோர்னமெண்ட்ல நம்ம டிஏஜெட் டீம் பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரிவர் சைடுல இருந்து வந்த ஒரு ஸ்குவாட முடிச்சிட்டு வெயிட் பண்ணாங்க. சோ ரைட் சைடுல பாத்தீங்கன்னா மாட்டு பாய்ஸோட ஃபுல் ஸ்குவாட் இருந்தாங்க. ஆனா இவங்க அந்த ஸ்குவாட் அடிக்காம ஃபாஸ்டா லான்ச் போட்டு ஜோனுக்கு மூவ் ஆயிட்டாங்க. வெட்டு போட்டு பார்த்து எனிமி இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு தான் மூவ் ஆயிருப்பாங்க. அப்படி எனிமி இல்லன்னு தெரிஞ்சவனே தான் லான்ச் பேட போட்டு மூவ் ஆகி டக்குன்னு போய் மேல ஒரு பிளேஸ புடிச்சிட்டாங்க. மேல போனவனே கீழே இருக்கிற மாட்டு பாய்ஸ் டீமுக்கு ஒருத்தர் பிரஷர் கொடுக்க சொல்லிட்டு சடனா மேல இருந்து ரஷ் பண்ண ஒரு ஸ்குவாட மிச்சம் இருக்கிற 3 பேர் சேர்ந்து அடிச்சு முடிச்சிருப்பாங்க. ஜோன் ரொம்ப சிங்க் ஆனனால கீழே இருக்கிற மாட்டு பாய்ஸ் டீம் லான்ச் பேட் போட்டு உடனே ஜோனுக்கு மூவ் ஆனாங்க. ஜோன்லயே பாதி ஹெல்த் போயிருச்சு. கரெக்டா டிஏஜெட் டீம் கிட்ட வந்து லேண்ட் ஆனாங்க. நம்ம டிஏஜெட் டீம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்குவாடையும் வைப் அவுட் பண்ணானுங்க. இப்பதான் டிஏஜெட் டீம் பண்ண கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை சொல்ல போறேன். இந்த இடத்துல ரைட் சைடுல தான் பாத்தீங்கன்னா மாட்டு பாய்ஸ் ஸ்குவாட் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல டிஏஜெட் டீம் பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் போயிருந்தா டீமே எலிமினேட் ஆயிருப்பாங்க, இல்லன்னா ஜோன்ல மாட்டி இருப்பாங்க. அந்த இடத்துல ஐஜிஎல் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டீமையே ஜோனுக்கு மூவ் பண்ண வச்சிட்டாரு. அதுதான் அவங்க பண்ண பெரிய பிளஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்லாம் நிறைய பார்க்கணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க டீம் நேம் சொல்லிட்டு போயிருங்க.